ரொம்ப நாளாக இந்த முழுக்கோழி வாங்கி செய்யணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். இன்றைக்கி வந்து ஃபைனலாக வாங்கியாச்சு. வாங்க சமைக்கலாம். ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு முழுக்கோழியை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கோழி நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். நம்ம இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முழுக்கோழி வறுவல் வந்து செய்ய போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வேகிற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் முழுக்கோழியை ஆட் பண்ணிவிட்டு இந்த டைமில் லைட்டாக இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கறி மசாலா தூள் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் வாழை இலை போட்டு ஒயிட் ரைஸ்லாம் போட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் வறுவலை வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேக வச்ச முட்டையும் இருக்குது. அது மேலே அப்படியே ஆனியனையும் கட் பண்ணி போட்டுட்டு ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.